ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,937 2 பாயிண்ட்ஸ் அங்கே ப்ளஸ், நேற்றோட 2 பாயிண்ட் தான் அதிகம். சென்செக்ஸ் 80 பாயிண்ட் டவுனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி நாளைக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் காட்டும். மற்ற டைமில் பார்த்தா நிஃப்டி என்ன பர்சன்டேஜ், சென்செக்ஸ் அதே பர்சன்டேஜ் தான் க்ளோசிங் ஆகும். ஸோ மார்க்கெட்டு எப்படி நான் போன புதன்கிழமை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன்ல, அதில் வந்து 2 வாரம் தள்ளியே நான் ஆக்சுவலாக இந்த வர எக்ஸ்பைரி கோசம் வாங்கினது. 3ஆந்தேதி நல்லா கேப் அப்பு. 4ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 25,600 இருந்தேன். அந்த டைமில் ஒரு புட்டு வாங்கியிருந்தேன் 157 ரூபா. நான் 152 வெள்ளிக்கிழமை விற்றுட்டு வந்துட்டேன். அந்த 150 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது ஒரு 40 ரூபா 30 ரூபா தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப பாருங்கள், இந்த ஒரு வாரம் நடந்ததில் 25,700 மார்க்கெட் இருந்தது 4ஆந்தேதி. அதில் வந்து இப்போ 25,300 ஏறி இறங்கி இந்த பாருங்கள் 5 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 4ஆந்தேதி பாருங்கள் 25,700 மார்க்கெட் இருந்து இப்போ 25,900 இருக்குது. ஸோ இது நடுக்குள்ளே எவ்வளோ கால் புட்டுன்னு பாருங்கள். நான் அப்போ இருந்த மார்க்கெட் போகலாம் அர்த்த மணி, அப்போ 25,700 கால் புட்டு, ஓகேங்களா. 25 வந்து 700 கால் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில் இருக்குது. ஸோ 4ஆந்தேதி எவ்வளோ இருக்குன்னா 300 ரூபா வந்துருக்குங்களா, அதே 300 ரூபா தான் இருக்குது. ஆனால் 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. 25,700 மார்க்கெட் இருந்தது அன்றைக்கி 4ஆந்தேதி. ஸோ அன்றைக்கி சப்போஸ் 2 வாரம் தள்ளி நம்ம கால் வாங்குறவங்க வாங்கியிருந்தால் கூட 150 ரூபாய்க்கு வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அதே 300 தான் இருக்குது. ஆனால் பாயிண்ட் ஏறிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் அப்பில் இருக்குது, ஓகேங்களா. 25,700 புட்டு பாருங்கள், நம்ம 4ஆந்தேதி வாங்கியிருந்தோம்ல, 4ஆந்தேதி 250 ரூபா இருந்துச்சு. இப்போ 37 ரூபாய் வந்துச்சு, ஓகே. ஏன்னா அது வந்து 0 ஆகி தான் ஆகணும். ஸோ 25,700 200 பாயிண்ட் ஏறினாலும் மார்க்கெட் அதே 300 தான் இருக்குது. புட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க, ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. இது கொஞ்சம் புரிஞ்சுங்க. 2 வாரம் தள்ளி வாங்கினாலும் சரி, 3 வாரம் தள்ளி வாங்குகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லைனா இப்படி தான் இருக்கும். சப்போஸ் வந்து 25,700 வாங்கியிருக்குமா, மூவ்மெண்ட் நல்லா இருந்தது, மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் போயிருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் 200 பாயிண்ட் அப் ஆகும், அதே 300 தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வாங்குறோன்னா ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு கூட நம்ம நல்லா மார்க்கெட்டை ஏற்றி இறக்கி அதே கூட அதிகமாக போகும்போது மார்க்கெட் ஒன்றும் ஏறல. இதை கற்றுங்க. ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட் ட்ரேடையாக எடுத்துன்றது மாதிரி போட்டிருக்கேன். 10-26 ட்ரேட் எடுத்திருக்கேன். 11 க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2-3 கேட்டகிரி இருக்குங்க. ஒன்று ஃபுல்லாக அப்பில் இருக்கும், டவுனில் இருக்கும், அப்படிலாம் சைடுவேல இருக்கும். இந்த மாதிரி சைடுவே மார்க்கெட்டில் நீங்களே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணால் நல்லா கற்றுக்கணுங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி சைடில் போகும்போது எப்படின்னா பாருங்கள், ஒரு லெவல்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி 26,000 டவுன் ஆகுதுங்க, 25,900 திரும்ப 25,980 போதுங்களா. திரும்ப அங்கேருந்து இறங்கணும்னு தெரியும். நான் கூட இது வந்து ஒரு 160 தொட்டு போகும் அப்படின்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 160 தொட்டு இருக்கு பாருங்கள் நம்ம வந்து. ஸோ 500 ரூபா ப்ராஃபிட்டுங்க. இது வர 115 160 தொட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 136 விற்றுட்டேன். நான் வாங்கினதுலேருந்து இறங்கி தான் ஏறுது. ஸோ அதையும் நோட் பண்ணுங்கள்.